ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2019 வெர்ஷனு. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இல்லஸ்ட்ரேட்டரை யூஸ் பண்ணி டைமென்ஷனுக்கு 3D ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு மெட்டீரியல்ஸ், அதாவது சொல்லப்போனால் ஒரு ரேப்பர் டெக்ஸ்சர்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஆரஞ்சு ஜூஸ்க்கு வந்துட்டு ஒரு மெட்டீரியல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு ரேப்பர் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய ரேப்பர் டிசைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் இப்போது இங்கே பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ கலர்ஸ் வந்துட்டு நான் இங்கேருந்தே பிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய கலர். தென் இங்கேருந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு லோகோ, ஒரு எம்பலம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பியர் ஷேப். ஸோ இதில் வந்துட்டு நான் கலர்ஸ் வந்துட்டு பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு லோகோவாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே இதை பொறுத்தளவு நமக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி காப்பி பண்ணி வைக்கிறது தான் வேலை. ஸோ அதை பண்ணி வச்சிட்டோம்னா இந்த லோகோ முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிங்க. இப்போது இது வந்துட்டு இதை பொறுத்தளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம இதுக்காக தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு 3Dக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்சர் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பேஸில் தான் நம்ம இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டோம். பட் இல்லஸ்ட்ரேட்டர்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? ஸோ அதுக்காக நாமளே வந்துட்டு ஓனாக க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டைமென்ஷனில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆரஞ்சு தான் இந்த லோகோ. ஸோ இதை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன்.
ஸோ சப்போஸ் நமக்கு எதெல்லாம் டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லோகோ வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய லோகோ. சாரி, இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். நான் ஒர்க் பண்ணும்போது என்னோடய பேஸ் வந்துட்டு நான் லாக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் நான் பெருசு பண்ணிவிட்டு இந்த லோகோவுக்கு கீழே நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இதான் லோகோ. இந்த லோகோவுக்கு கீழே ஆரஞ்சு அப்படிங்கிற நேம் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட பிராண்டு. ஸோ எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ரேப்பரை நம்ம முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம க்ளோசிங் பாயிண்ட் வைப்போம். ஸோ இதில் போய்ட்டு நம்ம பாத் ஃபைண்டர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதை வந்துட்டு மர்ஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்துட்டு நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போது ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாட்டில் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ரேப்பர் வந்துட்டு இட்ஸ் ஓகே. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் பெட்டராக யோசிக்கிறேன். ஒரு 2-3 டிசைன்ஸ் வச்சு பார்ப்போம். அதில் எது நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ
ஆக்சுவலி இப்படி இருக்கணும். ஸோ இதான் விஷயம். ஸோ இந்த இடத்த பொறுத்தளவு இந்த மாதிரி ஒரு டிசைனு. ஸோ இதுதான் என்னோடய ரேப்பரோட இது. இதில் வந்துட்டு இதை தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் ரேப்பராக. இது லோகோ. கொஞ்சம் இதை சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அது தேவையில்லை நமக்கு. இந்த டிசைன் ஓகே. இதை தான் நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸில் கொண்டு வர போகிறோம். இது வந்துட்டு ஒரு ரோல் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
சேவ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ஜேபேக்காக வந்துட்டு எடுத்துக்கலாம், இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டை சேவஸ் போயிட்டோம். ஸோ சேவ் ஆகிருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ஓகே, இதில் பேக்ரவுண்ட் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாருங்கள். பிஎன்ஜிங்காட்டி தான் நமக்கு தெரியுது, பேக்ரவுண்டில் வந்துட்டு நமக்கு ஒயிட் கலர் பேட்ச் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேட்ச் அப்படியே எல்லாத்துக்கும் ஃபுல்லாக வச்சுட்டு இதை வந்துட்டு ஒயிட் கலராக மாற்றிக்கிங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் இருக்காது. இப்போ வந்துட்டு சேவஸில் போய்ட்டு இல்லை எக்ஸ்போர்ட்டர்ஸில் போய்ட்டு பிஎன்ஜி வைக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு காமிக்கும் உங்கள் தம்ப்நெயிலில் பாருங்கள். இப்போ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சேவ். ஸோ எனக்கு வந்துட்டு அது சேவ் ஆகிடுச்சு. எதுக்கு ஒரு வாட்டி போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் சேவ் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே போல் அடுத்த ரேப்பர் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ரைட், ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.